சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டு கஞ்சா விற்பனை செய்ததாக பாஜக வடசென்னை மேற்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அசோக். விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது இந்த உதவி ஆணையர் தனிப்படை புளியந்தோப்பு சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கேசி கார்டன் பட்டாள பகுதியில் இரண்டு நபர்கள் சந்தேகமான இடத்துல நின்று கொண்டிருந்த பார்த்து அந்த தனிப்படை காவலரை அவர்கள் கூட்டி விசாரணை செய்தனர். விசாரணையிலே அவரிடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கஞ்சா அவரிடம் இருந்தது. இது தொடர்பாக 2 பேரையும் கைது செய்து ஓட்டேரி காவல் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் இவர் பாஜக பிரிவை சேர்ந்த அதாவது ஹலோ அசோக்குமார் நேரில் இருக்கீங்க, தொடர்ந்து தகவல்களை பதிவு செய்யலாம். பாஜக பிரிவை சேர்ந்த வடசென்னை மேற்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் குணசேகரன் என்பவர் இவர்தான் இந்த கஞ்சாவை விற்க சொல்றதாக தகவல் தெரிந்தது. அதனை அடுத்து அந்த காவல்துறையினர் அவர் வீட்டில் சோதனை மேற்கொண்ட பொழுது அந்த வீட்டிலிருந்து எடை மிஷின் மற்றும் கஞ்சாக்கள் மற்றும் 4 கிலோ கஞ்சாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த 3 பேரையும் விசாரணை செய்து அதன் பிறகு காவல்துறையினர் பொருள் சிலரை அடைக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலவேல். நன்றி அசோக், விரிவான விவரங்களுக்கு. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டு கஞ்சா விற்பனை செய்ததாக பாஜக வடசென்னை மேற்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அசோக். விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது இந்த உதவி ஆணையர் தனிப்படை புளியந்தோப்பு சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கேசி கார்டன் பட்டாள பகுதியில் 2 நபர்கள் சந்தேகமான இடத்துல நின்று கொண்டிருந்த பார்த்து அந்த தனிப்படை காவலரை அவர்கள் கூட்டி விசாரணை செய்தனர். விசாரணையிலே அவரிடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கஞ்சா அவரிடம் இருந்தது. இது தொடர்பாக 2 பேரையும் கைது செய்து ஓட்டேரி காவல் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் இவர் பாஜக பிரிவை சேர்ந்த அதாவது ஹலோ அசோக்குமார் நேரில் இருக்கீங்க, தொடர்ந்து தகவல்களை பதிவு செய்யலாம். பாஜக பிரிவை சேர்ந்த வடசென்னை மேற்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் குணசேகரன் என்பவர் இவர்தான் இந்த கஞ்சாவை விற்க சொல்றதாக தகவல் தெரிந்தது. அதனை அடுத்து அந்த காவல்துறையினர் அவர் வீட்டில் சோதனை மேற்கொண்ட பொழுது அந்த வீட்டிலிருந்து எடை மிஷின் மற்றும் கஞ்சாக்கள் மற்றும் 4 கிலோ கஞ்சாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த 3 பேரையும் விசாரணை செய்து அதன் பிறகு காவல்துறையினர் பொருள் சிலரை அடைக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலவேல். நன்றி அசோக், விரிவான விவரங்களுக்கு. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டு கஞ்சா விற்பனை செய்ததாக பாஜக வடசென்னை மேற்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அசோக். விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது இந்த உதவி ஆணையர் தனிப்படை புளியந்தோப்பு சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கேசி கார்டன் பட்டாள பகுதியில் 2 நபர்கள் சந்தேகமான இடத்துல நின்று கொண்டிருந்த பார்த்து அந்த தனிப்படை காவலரை அவர்கள் கூட்டி விசாரணை செய்தனர். விசாரணையிலே அவரிடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கஞ்சா அவரிடம் இருந்தது. இது தொடர்பாக 2 பேரையும் கைது செய்து ஓட்டேரி காவல் விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் இவர் பாஜக பிரிவை சேர்ந்த அதாவது ஹலோ அசோக்குமார் நேரில் இருக்கீங்க, தொடர்ந்து தகவல்களை பதிவு செய்யலாம். பாஜக பிரிவை சேர்ந்த வடசென்னை மேற்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் குணசேகரன் என்பவர் இவர்தான் இந்த கஞ்சாவை விற்க சொல்றதாக தகவல் தெரிந்தது. அதனை அடுத்து அந்த காவல்துறையினர் அவர் வீட்டில் சோதனை மேற்கொண்ட பொழுது அந்த வீட்டிலிருந்து எடை மிஷின் மற்றும் கஞ்சாக்கள் மற்றும் 4 கிலோ கஞ்சாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த 3 பேரையும் விசாரணை செய்து அதன் பிறகு காவல்துறையினர் பொருள் சிலரை அடைக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். பாலவேல். நன்றி அசோக், விரிவான விவரங்களுக்கு.